உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பை பார்த்திங்கன்னா, மிதுன ராசி என்பவர்களுக்கு சூரியனும் குருவும் இணைந்து சிவராஜயோக நிலையில் நிற்கக்கூடிய அற்புதமான காலம் பார்த்திங்கன்னா, ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்குமே இந்த நிலை நீடிக்க போகுது. அப்போ இந்த யோகம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தனஸ்தானத்தில், மிதுன ராசி அன்பர்களுக்கு தனஸ்தானத்தில் இது நடக்குது. இது அருமையான அமைப்பு. ஒருத்தருக்கு குடும்பஸ்தானத்திலையும் தனஸ்தானத்திலையும் வாக்குஸ்தானத்திலையும் சூரியனும் குருவும் உச்ச குருவாக மாறி அவர் பார்வை விழக்கூடிய இடம் 8ஆம் பாவத்திலையும் உங்களது 6ஆம் பாவத்திலையும் உங்களது 10ஆம் பாவத்திலையும் விழுது. அப்போது இந்த இடம் பெரிய லெவலில் உங்களுக்கு ரிச், பெரிய லெவலில் ஒரு பலமான நிலையை உண்டாக்க போகுது. அப்போது இதனுடைய அற்புதமான பலன்களும் இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் மாற்றங்களும் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக அடையும். மிதுன ராசினாலே புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள். சடனாக ஒருத்தர் மேலே ரொம்ப அனுதாபப்படுவீங்க. யார் கஷ்டப்பட்டாலும் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. மனசார அவங்களுக்கு நல்லது செய்யணும், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நற்குணம் படைத்தவங்க நீங்கள். அப்பேற்பட்ட நல்ல மனசோடையும் தெய்வ சிந்தனைகளோடையும் இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் வாழணும் அப்படின்ட்டு ஒரு வட்டத்தை போட்டு வாழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் சிலர் உங்கள் வாழ்க்கையில் நுழைச்சி பலவித பாதிப்புகளை சந்தித்து இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்றைக்கி ஏமாற்றங்கள் ஒரு பக்கம், லைஃபே கேள்விக்குறி ஆகிடுமா அப்படின்ற அளவுக்கு சில பாதிப்புகள், இது எல்லாத்தையும் கடந்து வந்த மிதுனராசி என்பவர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. நீங்கள் யார், உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றங்கள் என்னன்றதை சாதித்து காட்ட போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி உயர்தர நிலையில் இருக்கக்கூடியவங்க மிதுனராசி அன்பர்கள் தான் பலர். ஒரு நல்ல அந்தஸ்தான, ஒரு நல்ல ஒரு மேல் நிலையில் நின்று ஒரு அதிகாரப்பூர்வமான மற்றவங்களை, அதாவது தான் மெஜாரிட்டியை நின்று தனக்கு கீழே 10 பேரை வச்சு ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடத்துல இருந்தும், ஒரு அரசு உத்தியோக ரீதியில் இருந்தும் பல இடங்களில் நின்று ஒரு சாதனை உருவாக்கக்கூடியவங்களும் மிதுனராசி அன்பர்கள் தான். அப்பேற்பட்டவங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சேர வேண்டியது சில சூழ்ச்சிகளாலேயோ சில தடைகளாலேயோ அது அப்படியே பிரேக் ஆகி நிற்குது. நீண்ட நாளாக நடக்க வேண்டிய அந்த ப்ரொமோஷனும் சரி, அந்த உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாராட்டுகளும் சரி, அது மட்டும் இல்லை உங்களுக்கு வர வேண்டிய சில அனுகூலங்களும் சரி, அது வராமல் பிரேக் ஆகி நிற்கிறது இனம் புரியாத மன உளைச்சல். இது இங்கே மட்டும்தான் நிற்குதானா, குடும்ப ரீதியினுடைய வளர்ச்சியையும் அது தடை பண்ணிக்கிட்டு இருக்கு. குடும்ப ரீதியில் நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கின ப்ராப்பர்ட்டியில் இருந்து, நீங்கள் நம்பி கொடுத்த பணத்தில் இருந்து, இன்றைக்கி பலவித உங்களுடைய குடும்பத்திற்காக நாம் அடுத்த கட்டத்துக்கு போகணுமே நினச்சி இறங்கி செயல்பட்ட சில இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது உங்களுடைய தொழில் சார்ந்த ரீதியில் தேவையில்லாத இழப்புகளை சந்தித்து இன்றைக்கி கடனாளியானது தான் மிச்சம். இதனால் பல மன உளைச்சல்களும், உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க உங்களை விமர்சனம் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயத்தையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சு நிற்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு காலமாக மாறப்போகுது. அதற்கு இந்த சிவராஜ் யோகம் மிகுதியான பலமான சில வாய்ப்புகளும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அந்த பலமான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா, சடனாக உங்களுக்கு சில நட்புகள் கனெக்ட் ஆகும், சில விஷயங்கள் உங்களை தேடி வரும், சில விஷயங்களை நீங்களே தேடி பிடிச்சிடுவீங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ போல்டாக இறங்கி செயல்பட போகிறீங்க. உங்களுடைய வேகத்தை கண்டு, உங்களுடைய ஆற்றலை கண்டு உங்களுடைய எதிர் துரோகிகள் கூட அஞ்சக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதனால் மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் மிக 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 ஒரு ஒரு வேகமாகவும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமலையும் உங்களுடைய முயற்சியை பலப்படுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது தனஸ்தானத்தில் நடக்குது. அப்போ தனம், செல்வம், செல்வாக்கு பெருக போகுது. இத்தனை நாளாக நஷ்டங்களை சந்தித்தவங்க இப்போ நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க. விட்ட வேலை, ஏன்னா இன்றைக்கி கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு ஒரு இடத்துல ஒரு நல்ல பேர் புகழோடு வாழணும்னு நினச்சி வாழ்ந்த அந்த வேலையில் பலவித சோதனைகளும்
விட்டால் நீங்கள் அதுக்கு மேலே தாண்டி மேலே போயிடுவீங்கன்ட்டு உங்கள் மேலே இல்லாதது பொல்லாதது பழிகள் போட்டு உங்களை வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் போகக்கூடிய அளவுக்குலாம் பாதிப்புகள். இதனால் நிறைய பேர் வேலையை இழந்தவங்களும் இருக்கிறீங்க, வேலையை இழக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க. ஆல்ரெடி அதே இடத்துல நின்று ஃபைட் பண்ணி நம்ம மீண்டும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும், நமக்குரிய ப்ரமோஷனை நம்ம வாங்கியே தீரணுன்ற முயற்சிகளை பலப்படுத்தி செயல்பட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க. அப்போது இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னா 100% மீண்டும் அந்த இடத்துல நீங்கள் பலப்படுத்த போகிறீங்கன்றது உண்மை. அப்போ உங்களுக்குரிய ப்ரொமோஷனும் உங்களுக்கு உண்டான வளர்ச்சியும் கிடைக்க போகிறதுன்றது உண்மை. ஆல்ரெடி வேலை இழந்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும். இழக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க அதை பிடிச்சிக்குவீங்க, விடமாட்டீங்க. கண்டிப்பாக மாற்றங்கள் நிறைய உண்டு. நிறைய சாதனைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, நீண்ட நாளாக கவர்மெண்ட் அரசு உத்தியோகத்திற்குண்டான முயற்சிகளால் ஜஸ்ட்டு நான் எழுதுகிற பரீட்சையிலே நான் 1/2 மார்க் 1 மார்க்கில் மிஸ் ஆகிட்டுருக்கு. ஆனால் என்னென்னே தெரியல, தன்னை விட தகுதி இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது, ஆனால் தனக்கு கிடைக்கலையன்ற ஒரு மன உளைச்சல் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். கண்டிப்பாக அந்த மன உளைச்சலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய அளவுக்கு அருமையான அற்புதமான அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் எந்த விதத்துலேயும் மாற்றமே இல்லை. மேலும் பார்த்திங்கன்னா, குடும்ப ரீதியில் நீண்ட நாள் தடைகள் ஆகிட்டு இருக்கக்கூடிய திருமண முயற்சிகள் கைக்கூடி வரப்போகுது. அழகான அற்புதமான பிள்ளைகளை பெற்று இன்றைக்கி வந்து அவங்களுடைய வாழ்க்கையை நோக்கி அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் அடி எடுத்து வைக்கலாம்னு நினைக்கிற நேரத்தில் பார்த்தா அவங்களுக்குரிய திருமண வாழ்க்கையை தடையாகிட்டே இருக்கும். நல்ல டேலண்ட் இருக்கும், நல்ல திறமை இருக்கும், எல்லா கெப்பாசிட்டி இருக்கும், பார்த்தா திருமணம் தடையாகிட்டே இருக்கும். இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா அவங்களே திருமணமே வேண்டான்ற அளவுக்கு எல்லாமே பாதிப்புகள் நடந்துகிட்டு இருக்கும். அப்போது இதிலிருந்து மீண்டும் வந்து அந்த இடத்துல திருமணம் நடக்கணும், அடுத்த வம்ச விருத்தி வாரிசுகள் கிடைக்கணும், உங்கள் வாழ்க்கையினுடைய வளர்ச்சி முன்னேற்றங்களுக்குரிய அந்த வேலை தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்போ அது எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது. அது எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது. அதனால் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க. கண்டிப்பாக வேறு லெவலில் ஒரு ரிசல்ட்டை சந்திப்பீங்க. திருமணம் கைக்கூடி வரப்போகுது, அதில் மாற்றம் எதுவும் இல்லை. மிதுன ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் திருமண தடை நீங்கி ஒரு அருமையான வாழ்க்கை அமையும். வயதாகி, அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30 கடந்து 33, 4, 5, 6, 7 போயிட்டுருக்கு, என்னென்னு தெரியலன்ற பயத்தில் இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு உடனடியாக நடக்கும். அதே போல் பெண்களுக்கு இன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய அந்த 25 கடந்து போயிட்டுருக்கேன்ற ஒரு பயம் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 100% சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு இருக்க போகுது. நீங்கள் நீண்ட நாளாக வீடு கட்டணும்னு நினச்சவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். கட்டின வீடை காப்பாற்ற முடியாத அளவுக்கு லோன் கடன் பிரச்சனைகளால் பாதிப்புகள் இந்த வீடு கட்டி உள்ளே வந்ததுலேருந்து நிம்மதி இல்லாத அளவுக்கு இருக்க நினச்சவங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அருமையான காலமாக இது மாறப்போகுது. திருமணமாகி நீண்ட நாள் புத்திரபாகியம் இல்லையே நினச்சவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான காலமாக இது இருக்க போகுது. இதில் ஆரோக்கிய ரீதியில் நிறைய பாதிப்புகள் சந்தித்தவங்க மிதுன ராசி அன்பர்கள் தான். அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வெளியில் வரப்போகிறீங்க. ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான நிலையில் நின்று ஜெயிக்க போகிறீங்க. உங்களுடைய வேலையை கூட செய்ய முடியாத அளவுக்கு இந்த ஆரோக்கிய பாதிப்புகள் பெரிய விதத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் கொடுத்துருக்கு. அந்த பாதிப்பிலிருந்து அழகாக தெளிவாகி வெளியில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிலையை உண்டாக்க போகிறீங்க. உங்களை ஏமாற்றிட்டு போனவங்களுக்கு எதில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க உங்களோட வந்து சேர்றதுக்குண்டான ஒரு அருமையான அழகான ஒரு காலமாக இருக்கும். பிரிஞ்ச குடும்பமும் ஒன்றிணையும். திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி உங்களை மாதிரி வாழ்ந்தவங்க இல்லை, இன்றைக்கி உங்களை மாதிரியான பாதிப்புகளை சந்தித்தவங்க இல்லைன்ற அளவுக்கு சில பிரச்சனைகளை சந்தித்தவங்க மீண்டும் அதை விட்டு வெளியில் வந்து ஒரு சேர்ந்து ஒரு அற்புதமான காலமாக வாழக்கூடிய ஒரு அருமையான தருணமாக இது இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையும் மொத்தத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான காலமாக இது இருக்கும். வெளிநாடு முயற்சிகள் கைக்கூடி வரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு வர போகிறீங்க. விட்டதை பிடிக்க போகிறீங்க. போன வேலை அருமையாக உங்களுக்கு அடுத்தது அற்புதமான வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான காலமாக இது இருக்க போகுது. முயற்சியை பலப்படுத்துங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவெடுத்தால் அது ஆகச் சிறந்ததை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளை முடிவுகள் எடுங்க. அது 100% உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.